ஆத்ம வணக்கம். அன்பே சிவ மனமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. மகான்கள், சித்தர்கள் ஏன் மக்களோட வாழாத மலையிலையும் கோயிலில் தனிமையாக இருக்கிறாங்க? தனிமையாக காட்டல. ஆமாம், அது ஏன்னா அவங்க வந்து மக்களோட மக்கள் சேர மாட்டாங்க. ஏன்னா மக்கள் வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்காது. மக்கள்லாம் வந்து நம்ம வந்து விஞ்ஞானத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம். அவங்க நம்ம சொகுசாக வாடுறோம் இங்கே. நம்ம வந்து ஏசியில் வாடுறோம், டிவி பார்க்குறோம், ஃபேன் இல்லாமல் இருக்க மாட்டோம். அவங்களாம் அப்படி கிடையாது. இயற்கையோட இயற்கை ஒன்றி வாடுறவங்க அவங்க. அவங்க காடு, மலை, இயற்கையான காற்று, இயற்கையான தண்ணி, இயற்கையாகவே விரும்புவாங்க. அவங்க இங்கே நாமெல்லாம் என்ன செய்கிறோம், இங்கே மக்கள்லாம் வந்து இப்போது பழைய காலம் இப்போ இல்லை. எல்லாமே இப்போ நவீன காலம் விஞ்ஞானம் மாறி போச்சு. என்னெல்லாம் வந்து இப்போலாம் வந்து எல்லாமே வந்து விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து அவங்க எல்லாமே இங்கே அவங்க மக்களோட இதெல்லாம் பிடிக்கல. நம்மளுடைய நடவடிக்கை அவங்களுக்கு பிடிக்கல. நம்மளை பார்க்க பிடிக்கல. நம்ம வந்து சவுண்டில் வாடுறோம். நம்ம வந்து நம்மளுடைய இந்த கலாச்சாரம் அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம நாகரிகமாக இருக்கிறோம், பண்பாடாக நம்ம இதமாக பண்ணணும்னு வச்சுக்கலாம். அது வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க தனிமையில் இருக்கணும். தனிமையில் இருந்தால் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ண முடியும், கடவுளை நினைக்க முடியும், ஒன்றி வாழ முடியும். அவங்களுக்கு தேவை அமைதி வேணும், நிம்மதி கிடைக்கும், இயற்கையான சாப்பாடு, பழம், காய்கறி. நம்மள மாரி அவங்க கவுச்சி மீன் இதை கறி சாப்பிட மாட்டாங்க. அவங்க வந்து எண்ணி நேரமும் அவங்க சிவனேன்ட்டு சிவனுடைய சிந்தனையில் இருப்பாங்க. அண்டத்தில் இருக்க தான் பிண்டத்தில் இருக்குது. 5 பஞ்சபூதத்தில் இருக்கிறது தான் நம்ம உடம்புல இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க, 5 பஞ்சபூத இயற்கையை நம்பி தான் அவங்க அங்கே இருப்பாங்க. அப்போ தான் வந்து கடவுள் வந்து அவங்க பேச முடியும். அவங்களுடைய மனம் வந்து ஆன்மா வந்து கடவுள் போகும். திருப்பி பதில் வந்து கடவுள் வந்து பதில் சொல்லுவார் அவருக்கு. அது நம்ம மக்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க எந்த நோயும் வராது. அதுக்குள்ளே அவங்க வந்து அங்கே உள்ள அந்த நோய் வராதுக்கு அங்கே மூலிகை நிறையா கீரை வகைகள், வேர்கள், பல மலையிலேருந்து வர அந்த காற்று வசதி, அந்த நீர் தண்ணியில் வரும்போது பல மூலிகை காலம் தண்ணியை தான் குளிக்கிறாங்க, தண்ணியில் குளிப்பாங்க. அவங்க வந்து அது சூரியன் தான் அவங்களுக்கு வெளிச்சம், இரவில் வந்து சந்திரன் வெளிச்சம், அப்புறம் விண்மீன் இது நட்சத்திரம் இருக்குது. அந்த இயற்கையை ரசித்து வாடுறவங்க அவங்க. இங்கே நம்மளை மாரி அவங்க ரொம்ப ஜாலியாலாம் வாழ்க்கை கிடையாது. அதாவது நம்மளுடைய குணமும் அவங்க வேறு, அவங்க குணம் வேறு. அதனால் அவங்களுக்கு அங்கே தான் அவங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட சேர மாட்டாங்க அவங்க. ஆமாம். ஆத்மாவுக்கு அன்பு மனமே குரு.